இன்றைக்கி ரேட்டுக்கு இந்தியன் ஐடி வாங்குறது ஒர்த்தா இல்லையா, அப்படி வாங்கினா என்னென்ன செக் பண்ணி வாங்கலாம், மேக்ஸிமமாக அந்த ஐடியோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சுக்கு போகும் அண்ட் லோயஸ்ட்டாக என்னென்ன வாங்கலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்கள் ஒரே ஒரு காரணம் இந்தியன் ஐடி சஸ்பெண்ட் ஆகாதுங்கிற ஒரு எண்ணம் தான். பட் அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க, இந்தியன் ஐடியும் சஸ்பெண்ட் ஆகும். அது மாஸ்டர் ஐடியா இருந்தாலுமே தான். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட விதத்துக்கு மாஸ்டர் ஐடி எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ரிகவர் பண்ணதுங்கிறது ஒருத்தங்களை மட்டும் அஜய், வேறு யாருக்குமே ரிகவர் பண்ண முடியலை. ஸோ யூஎஸ் ஐடியோ இந்தியன் ஐடியோ சஸ்பெண்ட் ஆகாதுங்கிற எண்ணத்தை மறந்துடுங்க. ரெண்டுமே சஸ்பெண்ட் ஆகும். யூஎஸ் ஐடி ஒரு 6 மாதம் நிற்குனா இந்தியன் ஐடி ஒரு 2 வருஷம் நிற்கும். இன்கேஸ் அவங்க லக் இருந்தால் மேபி கூட நிற்கலாம். பட் சஸ்பெண்டுங்கிறது கண்டிப்பாக ஆகும். ஒரு இந்தியன் ஐடி வாங்க போகிறீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு என்னென்ன செக் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த ஐடியில் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்தியன் ஐடியில் பேசிக்காக ஒர்க், பேனலில் ஒரு லிங்கு, டீம் செட்டில் ஒரு லிங்கு, எட்டு செட்டில் ஒரு லிங்கு, அண்ட் ஃபேஷன் ப்ராடக்ட் மேட்சில் ஒரு லிங்கு, ஷாப்பிங் ரிசிப்டில் ஒரு லிங்கு. இந்த 5 லிங்க்கையும், அதாவது அந்த 5 யூஆர்எல்லையும் ஃபஸ்ட்டு பாண்டா கேஸை ரன் பண்ணுங்கள். எந்தெந்த ஒர்க் பிளாக் ஆகிருக்குன்னு. இது எதுவுமே பிளாக் ஆகலை, ஆனால் ஐடியும் 99% இருக்குன்னா இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு இந்தியன் ஐடியோட மேக்ஸிமம் ப்ரைஸ் 40,000 ரூபா. மேக்ஸிமம் 99%. அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது, எந்த ஒரு பிளாக்கும் இல்லைனா நீங்கள் மேக்ஸிமம் 40,000 ரூபா கொடுத்து வாங்கலாம். இல்லை பேனல் பிளாக் ஆகிருக்கு, எடுத்து பிளாக் ஆகிருக்கு, ஃபேஷன் ப்ராடக்ட் பிளாக் ஆகிருக்கு, அண்ட் இந்த பேசிக் ஒர்க் எல்லாமே பிளாக் ஆகிருக்குன்னா அது ஒரு குப்பை. அந்த ஐடியா வாங்காதுங்க. இல்லை இதில் 3 ஒர்க் பிளாக் ஆகிருக்குனாலுமே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த நேரில் நீங்கள் பண்ணால் மேக்ஸிமம் பண்ணுறது பேசிக் ஒர்க்கு தான். சர்வேங்கிறது யூஎஸ் ஐடி போல் வராது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசிக் ஒர்க் பிளாக் ஆகின ஐடியா வாங்குறத அப்படியே அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வாங்கினா ஓகேங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு கேளுங்க. பேசிக் ஒர்க் எல்லாமே பிளாக் ஆகிடுச்சுன்னா அது ஒரு 5,000 ரூபாய்க்கு கேளுங்க. ஏன் இப்படி குறைச்சி சொல்கிறேன்னா ரீசன் ஒன்று தான். இந்த நிலையில் நீங்கள் மோஸ்ட்லி பண்ணுறது பேசிக் ஒர்க்கு தான். அந்த பேசிக் ஒர்க்கே இல்லைங்கிற பட்சத்தில் அது ஐடியா இல்லை, அது ஒரு குப்பை. நீங்கள் அதுக்கு 40,000 ரூபா 30,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 4-5 யூஎஸ் ஐடியா வாங்கி ஓட்டிகிட்டு போயிடலாம். இப்போ இந்த வீடியோ யாராவது இந்தியன் ஐடி விற்கணும்னு நினச்சி பார்க்குறீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வர ஒரே விஷயம், நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐடியா வாங்கும்போது 80,000 1 லட்ச ரூபா இருந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கி டேட்டு ஒர்க் நல்லா வந்தது. பட் இன்னைய டேட்டுக்கு யூஎஸ் ஐடியிலே ஒர்க் கம்மிங்கிறப்போ இந்தியன் ஐடி எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியன் ஐடியில் மெயினாக பண்ண முடியாது பேசிக் ஒர்க்கு தான். அந்த பேசிக் ஒர்க்கும் இல்லைங்கிறப்போ அந்த ஐடி வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் ஒரு ஐடி விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ரேட்டு எனக்கு தெரிஞ்சு 40,000 ரூபாய்க்கு மேலே யாரும் வாங்கலை என் சரௌண்டிங்கில். அண்ட் ஒர்க் பிளாக்குன்னு அது கீழே குறைச்சி வாங்குறாங்க. அண்ட் அதை தவிர்த்து அதை ட்ரேவரை பண்ண மாட்டாங்க யாருமே பிளாக்குங்கிற பட்சத்தில். ஸோ நீங்கள் யாராவது விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு மேலே ஒன்று யாரையா ஏமாற்றி விற்கலாம், இல்லைனா பிளாக்கான ஐடியா வச்சு பூசை பண்ணலாம்.